ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் ஷவர்மா. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் பிரெஸ்ட்டை நடுஸில் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட சிக்கன் பிரெஸ்ட் ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ இதில் ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், துருவின கார்லிக், ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, ஏலக்காய் தூள், உப்பு, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பேப்ரிக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ரெசிபி லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க அளவு எல்லாமே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நான் இந்த சிக்கன் ஷவர்மாவை கிரில் பேனில் தான் குக் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு கேஸ்ட் அயர்ன் கிரில் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட மேரினேட் ஆன சிக்கன் பிரெஸ்ட்டை வச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஒரு சைட் குக் பண்ணுங்கள். ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி நல்ல டார்க்கான கலரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கட்டிங் போர்டில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கன் வந்து அவ்வளவு ஜூஸியாக அவ்வளவு மாய்ஸ்டாக இருக்கும். சிக்கன் பிரெஸ்ட் வந்து ரொம்ப சக்யூலண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ட்ரையே ஆகாது. இப்போ நம்மளோட சிக்கன் ஷவர்மா ரெடி. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளாட்டரில் சர்வ் பண்ணலாம், சாலட் மாதிரி. பட் நான் வந்து இன்றைக்கி ரேப் மாதிரி உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். பீட்டா பிரெட்டில் நம்ம கார்லிக் சாஸ், இதோட ரெசிபி லிங்க்கும் பீட்டா பிரெட்டோட ரெசிபி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கார்லிக் சாஸ் தடவிட்டு அதில் சிக்கன் பீசஸ், அப்புறம் ஆனியன், குக்கும்பர், லெட்யூஸ், டொமேட்டோ, கொத்தமல்லி கீரை, கூட கொஞ்சம் கார்லிக் சாஸ், இது வந்து அந்த லெபனீஸ் கார்லிக் சாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வச்சு ரேப் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கன் ஷவர்மா ரெடி. இது எல்லா ரெசிபியோட லிங்க்ஸுமே கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.